வாழ்க வளமுடன். நேற்றைய திருமந்திரம். அரியீர் உடம்பினீர் ஆகிய ஆறும் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது அறிவீர் ஐந்தின் உள்ளானது பிண்டமே. அரியீர் உடம்பின் பிணி லாகிய ஆறும் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது அறிவீர் ஐந்தின் உள்ளானது பிண்டமே. உடல்ல இருக்கக்கூடிய 6 வகையான பிணிகளை நாம அறியல. அதே போல அதுல இருந்து உருவாகக்கூடிய பின் விளைவுகளையும் நாம உணரல. இந்த உடலானது அப்பேற்பட்டது. வினைப்பதிவின் அடிப்படையா எடுத்த இந்த உடல்ல இந்த மாதிரி 6 விதமான பிணிகளை கொண்ட இந்த உடல். ஆனாலும் இந்த உடல் அஷ்ட சித்திகளை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இதை நாம அறிந்து கொள்வோம். பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு அறிவீர் ஐந்தின் உள்ளானது பிண்டமே. இந்த பிண்டமாகிய இது பெரும் 5 பஞ்சபூதங்களால் ஆனாலும் கூட இது அஷ்டம சித்திகளை பெறக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த இந்த உடல் இருக்கு. இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இந்த திருமந்திரத்துல பார்த்தோம். அதுல 6 விதமான பிணிகள், கஷ்டங்கள் என்ன, அஷ்டம சித்திகள் என்ன, 5 பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதுல நம்ம இந்த உடலோட கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம். உடல் வைத்த வாரும் உயிர் வைத்த வாரும் மடை வைத்த 9 வாய்த்தலம் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. உடலை உருவாக்கி உடலுக்குள்ள உயிரை இயங்க வச்சு மடை வைத்த 9 வாயில் தலங்களும், இதுல 9 விதமான ஓட்டைகள் இருந்தாலும் அது வழிய இழப்புகள் ஏதும் இல்லாத அளவுக்கு அதுக்கு வாசல் வைத்து கதவு வைத்து அது போல 9 ஓட்டைகள் வைத்து இதை திடம்பட வைத்து மேலும் நம்மளுடைய மூல அக்னி தங்கக்கூடிய சகசிராரத்தையும் வைத்து அதன் வழியே ஈசனை உணரக்கூடிய தகுதியும் இந்த உடம்புக்குள்ளார வைத்திருக்கூடிய இப்பேற்பட்ட வைத்த ஈசனை நான் கலந்தேனே அப்படிங்கிற மாதிரி இந்த திருமந்திரம் நம்முடைய படைப்பும் இறைவன் நமக்குள்ள எப்படி உருவாகி வந்திருக்கான் அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்கணும். பூவுடன் மொட்டு பொருந்த அலர்ந்த பின் காவுடைய தீபம் கலந்து பிறந்திடும் நீரிடை நின்ற குமிழி நிழலதாய் பாருடல் எங்கும் பரந்தெட்டும் பற்றுமே. இந்த உடல் சுக்கிலம் சுரனிதம் கலந்து உள்ள குழந்தையாக உருவாகி இறைநிலை அறிவு சொரூபமாக தூய உணர்வாக இந்த உடலுக்குள் இறைவன் நிலை கொள்ள இந்த வாழ்க்கையானது தொடரப்பட்டு இந்த வாழ்க்கை உடலோடு 8 அங்கங்களாக இந்த உடலை பிரிச்சு அதோட ஒன்று கலந்து இந்த உடல் இயக்கத்துக்கு வருகிறது. ஸோ அந்த 8 விதமான உடல் காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய 5 ஞானேந்திரியங்களும் அதை தாண்டி உள்ளார இருக்கக்கூடிய அந்த கரணங்களும் சேர்த்து 8 கரணங்களாக நாம் பிரித்து பார்த்தோம். அந்த 8 கரணங்களோட அதனுடைய தொடர்ச்சி இன்னொரு திருமந்திரம். 8னுள் 5 ஆகும் இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமுமாய் விடும் ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. ஏற்கனவே நமக்கு அது தெரியும். 8 நமக்கு தெரியும். உடல்ல இருக்கக்கூடிய உடல் இந்த இந்திரியங்கள் தான் இயந்திரம்னு சொல்றோம். இயந்திரத்தை கருவின்னு சொல்றோம். கருவியை கரணம்னு சொல்றோம். இந்திரியம்னு சொன்னாலும் கரணங்கள்னு சொன்னாலும் கருவிகள்னு சொன்னாலும் இயந்திரங்கள் சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்பேற்பட்ட 5 ஆகும் இந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் 5 கட்டிய 3 கரணமும் ஆகிவிடும். அதுக்குள்ளார மனம், புத்தி, அகங்கார் இது உள்ள இணைஞ்சு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான உணர்வு உருவாகுது? ஒட்டிய பாச உணர்வு என்னும் காயப்பை. இந்த காயப்பை, இந்த உடல் எனும் ஒரு காயப்பைக்குள்ளார இதுக்குள்ளார உணர்வு அப்படிங்கிறது உருவாகுது. இது ஒட்டிய பாசம் என்பது உயிர். ஸோ இந்த
உயிர் வந்து உலக விஷயங்களை அனுபவிக்கிறதை நம்ம ஒட்டிய பாசம் அப்படின்னு சொல்றோம். உடல் இந்த உலக பந்தங்களோட பந்தப்படுறது தான் நம்ம சொல்றோம். இந்த உடல் பந்தங்களோட நம்ம ஏற்படக்கூடியது. இந்த கட்டு அவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அனுகிரகம் வேணும். இப்ப இந்த பந்தப்படுறது அப்படிங்கிறத பத்தி மட்டும் கொஞ்சம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் நினைவுபடுத்திட்டு போகலாம். ஒரு பொருள் கண்ணு வழியா பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருளை பார்த்து நமக்குள்ள என்னென்ன நடக்குது? உதாரணத்துக்கு ஒரு பொருளை நம்ம எடுத்து பார்க்கிறோம். எந்த ஒரு பொருளை எடுத்து பார்த்தாலும், அங்க என்னென்னலாம் அந்த பொருளை நம்ம அறியறதுக்கு வேணும் அப்படின்னா, அந்த பொருள் இருக்கணும். அந்த பொருளை பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் அந்த பொருள் மீது படணும். அதன் பிறகு நமக்கு கண் இருக்கணும். கண்ணுல பார்வை இருக்கணும். ஸோ பொருள் இருக்கணும். பொருள் மீது வெளிச்சம் படணும். அந்த வெளிச்சத்து மேல நம்மளுடைய கண் பார்வை படணும். நமக்கு கண் இருக்கணும். இந்த கண் இருந்து பார்வைப்பட்டு அந்த பொருள் தெரியுதுன்னாலும் கூட, அதுக்கு மேல நம்முடைய மனம் அங்க இருக்கணும். மனம் அங்க இருந்தா மட்டும் தான் அந்த பொருளை உணரும். இல்லன்னா மனம் வேறு இடத்துல டைவர்ட் ஆயி போச்சுன்னா, அதையும் பார்க்க முடியாது. இந்த மனம் அதை ரிசீவ் பண்ணி, அத கொண்டு போயிட்டு மூளை செல்கள்ல மோத வைக்கும். மூளை செல்கள்ல ஆராய்ச்சி பண்ணி, ஏற்கனவே இந்த மூளை செல்கள்ல இந்த பதிவு இருக்கு. ஏற்கனவே இதுதான் இருக்கு. இதுதான் அப்படிங்கிறத அத மீண்டும் அடையாளப்படுத்தி, அதே போல தான் இருக்கு அப்படிங்கிறத காப்பியோட ஒப்பிட்டு, அத கொண்டு வந்து நமக்கு குடுக்கும். இந்த ஒப்பீடு செய்யும்போது, பெர்ஃபெக்ட்டா சேம் அதுவே இருக்கலாம். இல்ல அது போலவும் இருக்கலாம். சில பேர பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நிப்போம். அப்போ ஒருத்தர பார்க்கும்போது அவங்களுடைய இமேஜ் நமக்குள்ளார போகுது. அது வேறு ஒருத்தர் நமக்குள்ளார ஏற்கனவே இருக்கிறவங்க போலவே அந்த முகம் போல ஜாடை இருந்ததுன்னா, அது போலவே இருக்கும். இல்ல ஒருத்தர பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு தடவ தான் பார்த்துருக்கோம், மறந்து போயிருக்குன்னா, மீண்டும் அதே கொண்டு போய் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அது வந்து சரியா பொருந்தலன்னாலும் கூட, அது கொண்டு வந்து நமக்கு அந்த மாரி ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல குடுக்கும். இந்த மாரி வந்து நமக்கு புரிதல குடுக்கும். அப்ப மூளை செல்கள் வந்து இதோட சேர்ந்து ஒர்க் பண்ணுது. இதே போல் இந்த மூளை செல் ஒர்க் பண்ணும்போது, இத தான் நம்ம புத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த கான்ஷியஸ்னஸ் ஒர்க் பண்றது கொஞ்சம் கான்ஷியஸா ஒர்க் பண்ணுது. இது எல்லாம் தாண்டி கருமையம், ஆன்மா, உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளார இதுக்கெல்லாம் ஆதாரமா இருந்து தாங்கிட்டு இருக்கு. இத்தனை விஷயங்களும் நடந்தா தான் நமக்கு உணர்வு அப்படிங்கிறதே வருது. அப்போ ஒரு விஷயத்த பார்க்கும்போது, ஒரு அழகான ரோஜா மலர பார்க்கும்போது, இப்ப இத்தனை விஷயங்களும் உதாரணத்துக்கு ஒரு ரோஜா மலரை எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு ரோஜா மலர் நீங்க உங்களுக்கு புடிச்ச கலர்ல கற்பனை பண்ணிக்கோங்க. என்ன கலர்ல இருக்கணுன்ட்டு. ஒரு சாதாரணமான ஒளி, அதாவது நிறமற்ற ஒளி, சாதாரண ஒளி அந்த மலர் மீது பட்டால், அந்த மலருடைய ஒரிஜினல் கலர்ல நம்ம கண்ணுக்கு வந்து சேரும். ஒருவேளை அதே கலர் ரோஜா பூ இருக்கு. ஆனா கலர் லைட் வேற கலரா இருந்ததுன்னா, அந்த உண்மையான கலர் நமக்கு வராது. வேறு கலரா மாறிடும். அப்ப இந்த நிகழ்வு எல்லாம் எப்படி நடக்குது? இந்த கண்ணுக்கும், அந்த ரோஜா பூவுக்கும் நடுவுல என்ன இருக்கு? வெட்ட வெளி தான் இருக்கு. அப்ப வெட்ட வெளிங்கிறது என்னது? இறைநிலை. இறைநிலையில இது எப்படி வந்து நகருது? இது வந்து நம்ம கண்ணுக்கு எப்படி இது வந்து உள்ளார மாற்றங்கள் பெற்று, இந்த உணர்வு வரைக்கும், "வாவ்! எனக்கு இந்த பூ பிடிச்சிருக்கு. ரோஜா பூ சூப்பரா இருக்கு." அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துற வரைக்கும், இந்த உணர்வுகள் வர வரைக்கும், எத்தன ப்ராசஸ் நடந்திருக்கும். நம்ம இது வந்து இது அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா, அத எதுவும் கவனிச்சதில்ல. இப்போ ஒரு ரோஜா பூவ கற்பனைக்கு எடுத்துக்கிட்டோம். அதனால இப்படி பேசுறோம். ஆனா, ஒவ்வொரு க்ஷண பொழுதும், நாம அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொழுதும், கண்ணுல பார்க்கின்ற ஒவ்வொரு பொழுதும், நமக்குள்ளார இந்த மாரி பாதிப்புகள ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. எது எல்லாம் உணர்ச்சிகள கொண்டு அனுபவிக்கிறோமோ, அதெல்லாம் கிளிஷ்டா விருத்தி அப்படின்னு சொல்றோம். அது பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஆனா, பாதிப்புகளை ஏற்படுத்தாத எண்ணற்ற விஷயங்கள் நம்ம கண்ணு மூலமா பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த கண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய எல்லா 5 புலன்கள விட அதிகமான ஆற்றலை செலவு பண்ணி, அதிகமான விஷயங்கள உள்வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து காது. ஒண்ணு திருஷ்டா, இன்னொன்னு சிரவணம். கண்ணுல பார்க்கறது, இன்னொன்னு காதுல கேட்கறது. இந்த 2 இதுல மட்டும் தான். கண்ணு கூட வேணான்னு சொன்னா கண்ண மூடிக்கலாம். ஆனா காது அப்படியெல்லாம் மூட முடியாது. காது மூடுனாலும் கேட்கும். என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்டின்னா, காதுக்கு வந்து தகவல் வந்து சத்தம் வந்து கேட்டா மட்டும் தான், அது இதே போல உணர்வுகள ஏற்படுத்தும். இது போல 5 புலன்களும் உள்ளார வொர்க் பண்ணுது. இங்க
ஐந்தாகும் இந்திரியங்கள் அப்படிங்கிறது வந்து 5 இந்திரியங்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டோம் உண்டுன்னா பின்னாடி திருக்குறள் வருது. யோகா அப்படிங்கிறத வந்து 5 புலன்கள் தான். இந்த 5 புலன்களை நம்ம ஜெயிச்சிட்டோம்ன்றோம்னா நம்ம யோக நிலையை அடைஞ்சிடலாம். தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணம். இந்திரிய தாரணம் இந்திரியங்கள் தான். இப்ப நம்மளுடைய இந்த 5 கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது? வாய் எப்படி ஒர்க் பண்ணுது நமக்கு நல்லாவே தெரியும். எந்நேரமும் பேசும், நல்லா சாப்பிடும், டேஸ்ட் எல்லாம் சொல்லும். இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும். வாயெல்லாம் இப்படி ஒர்க் பண்ணுது. நல்லா கவனிச்சு பாருங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுது? மேல் தாடையும் கீழ் தாடையும் எப்படி இயங்குது? மேல் தாடைக்கு அசைவு இருக்கான்னா அசைவு கிடையாது. கீழ் தாடை மட்டும்தான் மேல போய் மோதும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமா கவனிக்க ஒவ்வொரு புலன்களும் எப்படி ஒர்க் ஆகுது? டேஸ்ட் பட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது? நாக்குல எப்படி ஒவ்வொரு புலனும் ஒர்க் பண்ணுது? எதை அடிப்படையாக கொண்டு இந்த டேஸ்ட்டை கண்டுபிடிக்குது? ஒருவேளை நாக்குல டேஸ்ட்டே வந்து கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் டேஸ்ட் இல்லன்னா, இந்த கொரோனா டைம்ல சாப்பாடு டேஸ்ட் இல்லாம போச்சுன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனை. 2 நாள் காய்ச்சல் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது சாப்பாடு டேஸ்ட் இல்லன்னா, சளி பிடிச்சதுன்னா டேஸ்ட் இல்லாம போயிடும். உடனே அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக நம்ம கருதப்படும். அது ஒரு மிகப்பெரிய வந்து நமக்கு இழப்பு. இவ்வளவு பெரிய பெரிய இழப்பு போல தோணும். ஆனா, ஒரு நாள் டேஸ்ட் தெரியலன்னா, நாக்குல டேஸ்ட் தெரியலன்னா ஒண்ணுமே உரைக்கலன்னு சொல்றோமே, ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடும்போது 6 வேளையும் அது ஒவ்வொரு தடவ சாப்பிடும்போது அது டேஸ்ட்ட குடுத்துக்கிட்டு தானே இருக்கு. அத நம்ம கவனிச்சிருக்கோமா? அப்போ நிழலின் அருமை வந்து வெயில்ல தான் தெரியுங்கிற மாதிரி, அது அது அதனுடைய செயல் இழக்கும்போது தான், அது எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இங்க தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் முன்னாடியே நீ வந்து "கண்ணுதல் காணுமே, கட்டி அவிழ்ந்திடும் கண்ணுதல் காணுமே." இறைவனுடைய அனுகிரகத்தால எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்க. உணர்வென்னும் காயப்பை. இந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த காயப்பையில உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. இது பாசத்தோட தொடர்புடையது. பதி, பசு, பாசம்ங்கிறத மறந்துறக்கூடாது. பதி அப்படிங்கிறது வந்து இறைநிலை, பசு அப்படிங்கிறது வந்து உயிர்நிலை, பாசம் என்பது உலகம். இந்த பாச உணர்வு எடுக்குதே, இந்த பாச உணர்வ நம்ம வந்து உலகம்ங்கிறத எடுக்கலாம். பாசங்கிறத வந்து பாச கயிறுன்னு எடுக்கலாம். பாச கயிறுனாலே பாசம்னாலே கயிறு தான். பாச கயிறு. அப்ப அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா கயிறு கயிறு அப்படி சொல்லணும். 2 ஒரே மீனிங் தான். அப்போ இங்க கயிறு அப்டின்னா என்னன்னா, ஏன் அத கயிறுன்னு சொல்றோம்னா, அது கட்டப்படுறதுனால, பந்தப்படுறதுனால. அப்போ உலக விஷயங்கள்ல பந்தப்படாம நம்ம வாழ்க்கை ஓடப் போறதில்ல. பந்தப்படல அப்டின்னா எப்படி இருக்கும்? புலன்கள் 5ம் பாசத்தோடு உணர்வு அப்படிங்கிறத பெறல அப்டின்னா, இந்த காயப்பை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சயன்ஸ் டெர்ம்ல பயன்படுத்தினா கோமா ஸ்டேஜ்ன்னு பேரு. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு அந்த வாழ்க்கை எடுத்திருக்கிறோம். அப்ப அது அப்படிதான் இருக்கும். அப்ப அத வந்து நாம சரியா வந்து உணர்ந்து, இது இறைவனுடைய இந்த கண்ணுதல் அப்படிங்கிறதே வந்து சிவனுடைய, சிவபெருமானுடைய அனுகிரகத்தால இது இருக்கிறது. இறைவனே இப்படி வழங்கியிருக்கான். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இத கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி உருவாக்கியிருப்பாரு இந்த உடம்ப உருவாக்கி, இந்த உடம்புக்குள்ளார 5 புலன்கள வச்சு, இந்த 5 புலன்களுக்குள்ளார மனத வச்சு, இன்னைக்கு வரைக்கும் மனத யாராலும் கையில பிடிக்க முடியல. கருத்துக்கு கொண்டு வர முடியல. அந்த மனதையும் உள்ளார வச்சு, அதுக்கு மேல அந்த மனமே இன்னொரு மனதுல போய் மோதுது. அத புத்தின்னு பேர் வைக்கிறோம். இந்த இடத்துல அது 2ம் மோதுற இடத்துல நானுங்கிற அகங்காரம். இத யார் அனுபவிக்கிறது? ஒவ்வொரு அனுபவம் நான் தான் அனுபவிக்கிறேங்கிற தன்னுணர்வு வரணும். இது எல்லாமே உள்ளார வச்சு, பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி, இத எப்படி அவரு செட் பண்ணியிருப்பாரு? இப்ப யோகால சில இடத்துங்கள்ல வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. 5 புலன்களையும் அடக்கிரு. 5 புலன்களையும் நீ மதிப்பு குடுக்கக்கூடாது. 5 புலன் ஓவர் கம் பண்ணி வரணும்ன்ட்டு. 5ம் அடக்கு அடக்கு என்பார். 5ம் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். ம். திட்டிருவாரு. அதனால 5 புலன்களையும் எப்படி வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து இங்க சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு. இந்த உடல்ல இருக்கு. எஸ் இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. 5 புலன்கள் இருக்கு. அதுக்குள்ளார 3 கரணங்கள் இருக்கு. அந்த கரணங்கள் வந்து அந்த கரணங்கள் சொல்லக்கூடிய உள்ளார இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்கார். இது எல்லாம் தெரிஞ்சா தான் இதிலிருந்து நீங்க கடந்தே போக முடியும். அப்ப இந்த 8யும் சரியா இந்த உடம்புக்குள்ளார பொருந்தி இருக்கு. இந்த 8னுடைய பொருத்தம் யாராலும் பொருத்த முடியாது.
இப்ப நம்மளுக்கு நாக்கு அப்படிங்கிறது ஒண்ணு, ஏதாவது அதுல புண்ணு வந்துச்சுன்னா, புண்ணு மெடிக்கல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி நாக்குல புண்ணு சரி பண்ணிடலாம். ஆனா, அது டேஸ்ட்ட வந்து சுவைக்கணும் அப்படிங்கிறது வந்து டேஸ்ட்ட ரெகக்னைஸ் பண்ணுங்கிறது இறைவன தவிர வேற யாராலும் பண்ண முடியாது. அதுவா முடிவு பண்ணா தான் உண்டு. நம்முடைய ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள வேணா நம்ம என்ன வேணா மாடிஃபை பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா, அது அது முடிவு பண்ணா தான் பண்ண முடியும். கண்ணுக்கு பார்வைங்கிறத அது தவிர வேற எதாலும் பண்ண முடியாது. ஒருத்தன் பிறவியிலேயே குருடன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த 5 புலன்களும் எப்படி ஒர்க் ஆகுது? அதுவா சென்ஸ் பண்ணத வந்து அதுவா பண்ணா தான் உண்டு. அப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு இறைவன் எதுக்காக கண்டுபிடிச்சு நமக்கு குடுத்திருப்பாங்க. அப்ப இது இந்த உடல்ல இருந்து இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. 5 புலன்கள் இருக்கு. ஆமா இருக்கு. 5 புலன்களோட உணர்வுகள் இருக்கு இருக்கு. உலக விஷயங்கள் தொடர்பு இருக்கு இருக்கு. இததான் பந்தம்னு சொல்றோம். கட்டி போட்டுருச்சுன்னு சொல்றோம். கட்டுன்னு சொல்றோம். ஆமா கட்டு போட்டுருக்கு. இப்ப இந்த கட்டுலருந்து எப்படி அவிக்கிறது? முதல்ல இப்படி எல்லாம் இருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பிறக்கும்போதே இதெல்லாம் நமக்குள்ளார வந்திருக்கு. கர்ப்பக்கிரியில பொறக்கும்போதே இந்த பிறப்பு படைப்பெல்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம திரும்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பொறக்க போறோமா சார்? எஸ். மீண்டும் பொறக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு பொறப்போம். இதுக்கு முன்னாடி பொறக்கும்போது தெரியாம பொறந்துட்டோம். அப்ப இது இப்படிதான் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா, நாம இறைவன்கிட்ட கேட்டு வரும்போது இந்த நில உலகத்துக்கு போயிட்டு, என்னுடைய கர்மாக்களை எல்லாம் நான் தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு இறைவன்கிட்ட பர்மிஷன் கேட்டோம்னா, இறைவன் தாராளமா போயிட்டு வான்னு குடுப்பாரு. ஆனா, எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இந்த ஆப்ஷன குடுக்குறாரு. பூலோகத்துக்கு போறியா? சீக்கிரம் அனுபவிச்சு கர்மாவெல்லாம் தீர்த்துட்டு வந்துரலாம். ஒவ்வொரு பிறவியா எடுத்தா, இப்போ ஒரு விலங்கா நம்ம பிறவி எடுத்தோம்னா, அந்த விலங்குக்கான பதிவு மட்டும் தீர்ந்துரும். ஆனா மீதி அப்படியே இருக்கும். ஆனா மனித பிறவி எடுத்தா எல்லா கர்மாவையும் அழிச்சிடலாம். ஆனா ஒரு டேஞ்சரான விஷயம் என்ன இருக்கு? என்ன காரணத்துக்காக பிறவி எடுக்கிறனோ, அப்ப என்னுடைய காரணம் மறைஞ்சு போயிடும். உலக விஷயங்களோட பற்று ஏற்பட்டு, அங்க நெறைய பாதிப்புகள் ஏற்பட்டு, இன்னும் புலன்கள்ல மூலமாக கர்ம வினைகள் அதிகமாக உருவாகிடும். இப்ப இந்த விஷயம் வந்து தெரியாதனால அந்த இடத்துல நமக்கு அந்த பயம், பிறப்பு எடுக்கும்போது. ஆனா, எடுத்த இந்த பிறவியில இப்பொழுது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருதுன்னா, அடுத்த பிறவியில நமக்கு வந்து இந்த மாரி பாதிப்புகள் இல்லாத ஒரு பிறவி எடுக்கிறதுக்கான சான்ஸ். அல்லது இந்த பிறவியிலே அதுக்கான உட்கார்ந்து முயற்சிய பண்ணும்போது, தியானத்துல ஆழ்ந்து போகும்போது, இப்பவேவும் அடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வாறு வந்து இந்த கர்ப்பக்கிரியில உருவாகக்கூடிய இறைவனுடைய தன்மையில 5 புலன்களும், அதனோடு இருக்கிற அந்த கரணங்களும் சீராக அமைக்கப்பட்டு, இந்த காயப்பைக்குள்ளார உட்கார வச்சு, உணர்வு அப்படிங்கிறத குடுக்கும்போது, உணர்வுங்கிறது எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. இறைவனே தான் உணர்வாக இருக்கான். இந்த உணர்வு அப்படிங்கிறது தூய உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. பியூர் கான்ஷியஸ்னஸ். திருஷ்டா, புருஷா, ஆன்மா, பேரறிவு, பிரஞான பிரம்மம், அறிவே தெய்வம் இப்படி பல பேர் உண்டு. எந்த பேர் இருந்தாலும் உள்ளார இருந்து இருக்கக்கூடிய இந்த ஆன்மா வந்து தூய அறிவாக உள்ளார நிக்குது அப்படிங்கிறது தான் இந்த உணர்வு என்னும் காயப்பையில் இறைவனை உள்ளார நிற்கிறான். அந்த இறைவனை நாம் உணரும்போது நமக்கு அனைத்தும் எளிதாகி விடுகிறது. இப்ப அந்த கண்ணுதல் இறைவனை எப்படி நாம வந்து அவனோட எப்படி நாம வந்து கலக்கறது? எப்படி அவனோட சேர்றது? இறைவனோட சேர்றதுக்கான வழி என்ன? தஜ்ஜபக ததர்த்த பாவனம். ரொம்ப சிம்பிள். தஸ்ய வாச்சக பிரணவக. அவனுடைய பெயர் பிரணவ மந்திரம் அதோட சேர்த்துக்கோங்க அவ்வளவு. கண்ணுதல் நாமம் கலந்துடம் பாயிட, கண்ணுதல் செய்து பசு பாசம் நீக்கிட. பசு, பாசம் என்ற இந்த 2 பகுதிகள வந்து நம்ம நீங்கி வெளிய வந்து இறைவனுகிட்ட சேர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு ஜெபம் பண்றது. பஞ்சாக்ஷர மந்திரத்தை ஓம் என்ற பஞ்சாக்ஷர மந்திரத்த வந்து நமசிவாய என்ற மந்திரத்த ஓமோட இணைச்சுக்கிட்டு, ஓம் நமசிவாயன்னு நீங்க சான் பண்ணும்போது, இந்த பசு பாசத்திலிருந்து நம்மள நீங்கிடும். இதுவே எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை மண் முதலாகவே வகுத்து வைத்தானே. இந்த பூமியில வந்து நம்ம பிறப்பி எடுத்து, நமக்கு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா அமைச்சு குடுத்து, வேதங்கள் என்னும் வாழ்க்கை முறையும் குடுத்து வைத்திருக்கிறானே. இது எல்லாம் எப்படி நாம அடையறது?
இந்த பசு பாசம் இந்த உயிர்நிலை வந்து உலக விஷயங்கள்ல பற்றிலிருந்து இருந்து வெளியே வரதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த மந்திரத்தை வந்து பிரணவத்தோட இணைச்சு நம்ம சான் பண்றது, ஜபம் பண்றது. கண்ணுதல் நாமும் கலந்துடன் பாயிட, பண்ணுதல் செய்து பசு பாசம் நீக்கிட, எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை மண்ணுதலாகவே வகுத்து வைத்தான். இதுக்கெல்லாம் பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவை கிடையாது. இதுக்கு முன்னாடி படிச்சதே தான். அதனுடைய கன்டினியூட்டி அப்படியே வருது அடுத்தடுத்து. அங்க முடியறது அங்க அடுத்து ஸ்டார்ட்டிங்கா இருக்கு. அப்ப இப்பேற்பட்ட இறைவன் நமக்குள்ளார இருக்கிறானே, அவனை எப்படி நாம அடையறது? ஒண்ணும் பெரிய எஃபோர்ட் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நமச்சிவாயங்கிற மந்திரத்த ஜபம் பண்ணணும். அப்படி இறைவனை நினைச்சு பண்ணிட்டே வரும்போது, அவன் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவன் என்பதனால், நமக்கு பாதிப்பு என்பது இல்லாமல் நீங்கிவிடும். அப்படிங்கிறது. மீண்டும் நாம கருவுல பொறக்கிறோமோ இல்லையோ, இல்ல சில பேருக்கு இதுல கல்யாணம் ஆனவங்க இருக்கலாம், ஆகாம இருக்கலாம். குழந்தை பெத்துக்கிறதுக்கு சில பேருக்கு தயாரா இருக்கலாம். சில பேருக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் முடிஞ்சிருக்கலாம். அதுல குழந்தை எப்படி உருவாகணும்? அதுல ஆண் பிறக்கணுமா? பெண் பிறக்கணுமா? அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? இந்த உலகத்த ஆளணுமா? எல்லாருக்கும் ஆசை அப்படிதான். என் மகன் இந்த உலகத்தை ஆள வேண்டும். இலக்கியத்திலே இருக்குது. இலக்கிய காலங்களிலே இருக்கு. ஒரு பெண் கன்சீவ் ஆகி குழந்தை பொறக்கும்போது, ஜாதகம் வந்து கணிப்பாங்களாமா. இந்த டைம்க்கு இந்த குழந்தை பொறந்தா, இந்த நாடு வந்து உலகம் ஆளும் இந்த குழந்தை. அப்படின்னா நாடு ஆளும் அப்படின்னு சொன்ன உடனே, அரச பரம்பரையில இருக்கிறவங்க இந்த ராணி எல்லாம் குழந்தை வந்து அந்த டெலிவரி டைமுக்காக தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். நிறை மாத கர்ப்பிணி குழந்தை பொறக்கும்போது தலைகீழ கட்டி தொங்க விட்டா எப்படி இருக்கும்? அந்த வலிய தாங்க முடியுமா? மூச்சு அடைக்காது. அதுவும் குழந்தை பிறக்கின்ற டைம்ல இந்த நேரத்துக்காக அந்த மாரிலாம் அப்படியெல்லாம் கூட வரலாறுகள் உண்டு. அப்ப இந்த கரிகாலனை பத்தி கூட சொல்லுவாங்க இல்லையா? கரிகாலன் ம், யாரோ ம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து குழந்தை வந்து பொறக்கறதுக்கு வந்து முன்னேற்பாடுகள் பல உண்டு. அப்படி இந்த குழந்தை பொறக்கறதுக்கான முன்னேற்பாடுகள்ல இங்க ஒரு திருமந்திரம் இருக்கு. ஒரு 2, 3 திருமந்திரம் அது சம்மந்தப்பட்டதா எடுத்து போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சுக்கிலம் ஓதும்போது என்ன ஆகும்? சுரோனிதம் ஓதும்போது என்ன ஆகும்? அப்படின்லாம் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாரி தான் ஒரு திருமந்திரம். ஆண் மிகில் ஆணாகும். பெண் மிகில் பெண்ணாகும். பூண் 2 ஒத்து பொருந்தில் அளியாகும். தான்மிகு அது வந்து ஆண்மிகு ஆண்மிகுமாகில் தரணி முழுதாளும். பாணவமிக்கீழ் பாய்ந்ததும் இல்லையே. இதுல சுக்கிலம் வீரியம் அதிகமா இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கும். ஆண்மிகில் ஆணாகும். சுரோனிதம் வலிமையா இருந்தா பெண் குழந்தை பிறக்கும். 2ம் சமமாக இருந்தா அலியாக பிறக்கும். ஆண்மிகுமாகில் இதுல வந்து பிறக்கிற குழந்தைக்கு இந்த ஆண் தன்மை அதிகமாக இருந்து சுக்கிலம் வந்து வலிமை உள்ளதாக இருந்தால் அந்த குழந்தை உலகை ஆளும். தரணிங்கிறது உலகம்தான். உலகத்தை ஆளும் வல்லமை உடையது. இங்க உலகை ஆள்றது அப்படின்னு சொன்னா, நமக்கெல்லாம் தெரியறது என்னன்னா, மன்னர் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் வரைக்கும், பொலிட்டிக்கல் சயன்ஸ் வரைக்கும் அரசியல் தான் தெரியும். உலகத்துல இத விட இன்னொரு பெரிய சில காமெடிலாம் இருக்கு. ஒரு சயன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்ணா அட்லீஸ்ட் அறிவியல் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். ஆனா பொலிட்டிக்கல் சயன்ஸே படிக்காமலே பொலிட்டீஷியனா இருக்கலாம். ஸோ அந்த மாரி நமக்கு ஒரு சட்டதிட்டம் இருக்கு. அந்த மாரி நம்ம நாட்ட ஆள்றத மட்டும் தான் யோசிக்கிறோம். உலகை ஆளுதல் அப்படின்னு சொன்னா, ஆட்சி ஆள்றது இல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கையாளுகின்ற தன்மை, அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை. அந்த குழந்தைக்கு இந்த உலக விஷயங்கள் பத்தி புரியும். இந்த பாசம் என்ற விஷயம், இந்த உலக விஷயங்கள் வந்து தெள்ளத் தெளிவாக அந்த குழந்தையால கையாள முடியும். அதான் தரணியை ஆளுதல். தரணியை முழுமையாக ஆளக்கூடிய வல்லமை. விச் மீன்ஸ் அது ஞானம் அடைஞ்சு அந்த குழந்தை முழுமை அடைஞ்சிரும்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. மனித குழந்தையா பொறந்துரும். அப்படி இல்லன்னா குட்டி பொறக்கும். குட்டி போடுறது, குட்டி பொறக்கிறதுன்னு பேரு. ம். அப்போ ஒரு குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி, முதல்ல இப்படி பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத வந்து
இப்படி இருந்தா இப்படி இருக்கும். ஓகே. இதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்த முயற்சி, பிரயத்தனம் என்ன இருக்கு? சாதனை என்ன இருக்கு? அப்படிங்கிறது அடுத்த திருமந்திரத்துல வருது. இதுல கடைசியா ஒண்ணு குடுத்திருக்காங்க. "பாணவமிக்கில் பாய்ந்ததும் இல்லையே." இதுல இந்த சுக்கிலம், சுரனிதம், இந்த சுக்கிலம் அப்படிங்கிறது வந்து ஆணிலிருந்து வருகின்ற சுக்கிலம் வந்து ஆக்கறதுக்காக உருவாக்கக்கூடியது. அதுல அழிக்கும் சக்தியும் சுரோனிதத்துல உண்டு. பெண்ணினுடைய யோனியில அத அழிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அப்படி இல்லன்னா என்ன ஆகும்? மில்லியன் ஆஃப் உயிரணுக்கள் வந்து மில்லியன் கணக்குல உள்ளார போகும். 150 மில்லியன், 200 மில்லியன், 300 மில்லியன் உயிரணுக்கள் உள்ளார போகும். எல்லாத்தையும் அழிக்கலன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே ஒரு கரு தான் உருவாகணும். மீதி எல்லாம் அழிக்கணும். இப்பேற்பட்ட அழிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை கூட பொறக்காது. ஒரு கரு உருவாகணும். ஒரே ஒரு கரு தான் உருவாகணும். அப்போ எண்ணற்ற மில்லியன் கணக்கான உயிரணுக்கள் வந்து சுக்கிலத்திலிருந்து சுரோனியத்துக்குள்ள பாயுது. ஒரே ஒரு உயிரணு மட்டும் முட்டையோட சேர்ந்து கரு உருவாகணும். மீதி எல்லாம் அழிக்கணும். அப்ப அழிக்கிற தன்மை வந்து சுரோனியத்துல இருக்கு. ஒருவேளை அழிக்கிற தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா, பாணவ மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. அங்க போய் என்னதான் சுக்கிலம் உள்ளார போனாலும் குழந்தை உருவாகாது. குழந்தை கரு உருவாகாது. இதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னே உள்ளார இருக்கிறது தெரியாம, சர்வசாதாரணமா யாரால டாமினேட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி, ஆண் மகன் குறைபாடு, பெண் மகள் குறைபாடு அப்படின்னு சொல்லி மாமியார் மருமகள சொல்றதும், மருமக வந்து மாமியார் மருமகன திட்டுறதும் இதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே திருமந்திரத்தெல்லாம் படிக்க வச்சிரணும் எப்படியாவது. இந்த பகுதியாவது. இந்த 2ஆம் தந்திரமத்த எடுத்து குடுத்து, கர்ம வினையிலிருந்து அடுத்து கர்ப்பக்கிரியை எல்லாம் படிக்க வச்சிரணும். அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே தகுதி இருக்கு. கல்யாணம் பண்றது எதுக்காக பண்ணி வைக்கிறாங்க? நன்மக்கள் பேரு. மக்கள் பேரு கிடையாது. நன்மக்கள் பேரு. திருக்குறள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பிடிமானம் என்ன? வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நல்ல மக்களை பெறுவது. அது நம்ம ஏற்கனவே திருக்குறள்ல பார்த்திருக்கோம். அப்ப அந்த வகையில வந்து இவங்களுக்கு அத சொல்லிக் குடுத்து நம்ம குடுக்கணும். அப்ப இந்த இடத்துல பெண் மிகும். ஏன் மிகும்? பெண்ணுக்கும் அந்த அந்த சுரோனிதமும் மிகுந்து நிக்கும். ஏன் அப்படின்னா, அது தன்னை வலிமைப்படுத்திக்கும். தன்னை வலிமைப்படுத்தல அது கொஞ்சம் பலவீனமாச்சுன்னா, கரு உருவாகும்போது, அந்த பெண்ணுக்கே அது மிகப்பெரிய பேராபத்தாக வந்து முடிஞ்சிரும். நெறைய குழந்தைகள் கரு உருவாகுனா என்ன ஆகும்? எப்படி பெண் தாய் தாங்க முடியும்? எல்லா குழந்தைகளும் வளர ஆரம்பிச்சதுன்னா? அப்ப அதுக்கான தகுதி அது தன் இடத்துல வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப அதுக்கான முயற்சிகள வந்து அதுக்கு தான் நம்ம யோகா பிராக்டிஸ், வாழ்க்கையோட முறைகள் எல்லாம் சரியா பயன்படுத்தி வரணுங்கிறது பின்னாடி வரக்கூடிய தந்திரங்கள்ல வருது. இருந்தாலும் இத நம்ம இப்படி ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போகலாம். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்க அடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். சுக்கிலம் சுரோனிதம் கலக்கின்ற தருணம். மூச்சு காத்து எப்படி இருக்கணும்? சுக்கிலம் வெளியேறியவுடன் ஒரு ஆணினுடைய மூச்சு காத்து எப்படி இருக்கணும்? எங்க பெண்ணுக்கெல்லாம் அங்க முக்கியத்துவம் கிடையாது. அந்த இடத்துல அவங்களுக்கு வொர்க் கிடையாது. அது அழிக்கிறதுக்கு மட்டும் தான். ஆக்க சக்தி இங்க சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகனிடம் உண்டு. ஆண்மகனினுடைய அந்த மூச்சு காத்து எப்படி இருக்கணும்? பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயிலும் 100 ஆகும். சுக்கிலம் வெளியேறின உடனே அந்த மூச்சு காத்து 5 மாத்திரை அளவு உள்ளார போகுது. 5 மாத்திரை அளவு உள்ளார போகுது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மூச்சு காத்துக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. 1:4:2. அப்ப மூச்சு காத்து 5 அப்படின்னு சொன்னா, மூச்சு காத்து 5 உள்ளார போச்சுன்னா, 20 வோல்ட் ஆகும். 10 வெளியேறும். இந்த மாரி மூச்சு காத்து வந்து உள்ளார போயிட்டு வரக்கூடிய நிதானப்பட்டு இருக்குன்னா, அந்த குழந்தை 100 ஆண்டு வாழும்.
ஒருவேளை 4 ஓடியில் 4 மாத்திரை அளவுக்கு இது எடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை 80 வருஷம் இந்த உலகத்துல வாழும். பாய்ந்திடும் வாயு பகுத்து அறிந்து அவ்வகை பாய்ந்திடும் யோகியருக்கு பாய்ச்சலும் ஆமே. இந்த மாதிரியான மூச்சு காத்து உள்ளார போறத சரியாக அறிந்து அதை பிரிச்சு அதை அறிந்து கையாளக்கூடிய தகுதி யோகியர்களுக்கு உண்டு. அப்ப யோகா பயிற்சி பண்ணி மூச்சு பயிற்சியில தேர்ந்து கை தேர்ந்தவர்களுக்கு தான் இந்த சாத்தியம் உண்டு. அப்ப அந்த மாதிரி பிறக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 வயசு ஆகும். இதெல்லாம் சும்மா பொய்யெல்லாம் கிடையாது. நீங்க கிருஷ்ணமாச்சாரியோட ட்ரெடிஷன்லாம் எடுத்து பாருங்க, அவங்க பரம்பரையெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லாருமே செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. எல்லாருமே 100 வருஷத்துக்கு மேல தான் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க குடும்பமே யோக பரம்பரையில வரவங்க அவங்கலாம் பார்க்கும்போது 100 ஆண்டு கடந்திருப்பாங்க. ஸோ அப்ப யோகியர்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய 100 ஆயுள் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வாழணும் அப்படின்னு சொன்னா, வளரணும்னு சொன்னா, அந்த குழந்தைக்கான தகுதி அப்பா கிட்ட இருக்கு. அப்போ ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறவன் மூச்சு காத்துல பயிற்சி அடைஞ்சு, அதுல சித்திகள் பெற்று, அந்த மூச்சு காத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில தன்னை படுத்திக்கிட்டு, அதன் பிறகு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான குழந்தை இருக்கும். அந்த குழந்தை தான் நீண்ட ஆயுளுடைய குழந்தை. அப்பதான் மக்கட்பேறு அப்படிங்கிறது பூர்த்தி அடையுது. ஒருவேளை அப்படி இல்ல சார், என்ன ஆகும்? ஒருவேளை அப்படி இல்ல, அந்த மாதிரிலாம் மூச்சு காத்து ஓடல என்ன ஆகும்? இறைவன் அருளால ஓரளவுக்கு மூச்சு காத்து கம்மியா எல்லாருக்கும் ஓடுறதுனால, அந்த அளவுக்கு குழந்தைகள் நார்மலா பொறந்துட்டு இருக்கு. பாய்கின்ற வாயு குறையில் குறளாகும். ஒருவேளை அதிலிருந்து வாயு ரொம்ப குறைஞ்சிருச்சு உண்டுன்னா, அந்த குழந்தை குள்ளமா பிறக்கும். பாய்கின்ற வாயு இலைக்கின் முடமாகும். அதுக்கும் கீழே இன்னும் குறைஞ்சு போகுது அப்படின்னா, அந்த குழந்தை ஊனமா பிறக்கும். பாய்கின்ற வாயு நடுப்பட்டில் பூணாகும். அந்த வாயு ரொம்ப ஒடுக்கி போச்சு உண்டுன்னா, அப்போ அந்த குழந்தை பூனா பிறக்கும். பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை பார்க்கிறேன். இந்த வாயு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இங்க மாதர் பெண்களுக்கு ரோல் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும் உண்டு. அப்ப இந்த மூச்சு காத்து கவனத்துல முயற்சி பண்ண வேண்டியது, அடைய வேண்டியது எல்லாமே ஆண்களுக்கு சம்பந்தப்பட்டது. திருக்குறளும் திருமந்திரம். திருக்குறள் அங்கிங்க ஒன்னொன்னு பிச்சு பிச்சு எடுத்து போட்டு பார்த்தோம். முதல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 திருக்குறளையும் கூட பார்த்துடலாம். எல்லாரும் முதல் அதிகாரம் எல்லாரும் படிச்சிருப்போம். எல்லாரும் படிச்சுட்டோம் தானே? முதல் அதிகாரத்துக்கு கடவுள் வாழ்த்துன்னு பேரு. கடவுள் நம்மளை வாழ்த்துறாரா இல்ல நாம கடவுளை வாழ்த்த போறோம்? கடவுள் வாழ்த்து தானே அதிகாரம் பேரு. கடவுளை நாம வாழ்த்துறோமா இல்ல கடவுள் நம்மளை வாழ்த்த போதா? எல்லாம் ஒண்ணுதாங்க ஐயா. கடவுளை வாழ்த்தினாலும் ஒண்ணுதான், நம்மள வாழ்த்தினாலும் ஒண்ணுதான். ரைட். முதல் திருக்குறள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா மொழிகளுக்கும் அகாரம் என்ற சொல் ஆரம்பமாக உள்ளது. அது போல இந்த அகிலத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதி முதலாக அனைத்திற்கும் இறைவன் முதலாக இருக்கிறான் அப்படிங்கிற முதல் திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா எழுத்துக்களும் எப்படி அகாரத்தை அடிப்படையாக வச்சிருக்கோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இறைவன் அடிப்படையாக இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் இறைவன் அடிப்படைன்னா நமக்கு மட்டும் என்ன இறைவன் அடிப்படை இல்லாம போயிருவானா என்ன? நமக்கும் அதே இறைவன் தான் அடிப்படை. ஆனால் இதை மட்டும் மனம் ஏற்க மறுக்கிறது. நமக்கும் இறைவன் தான் அடித்தளம். இறைவன்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். இதுதான் முதல் பாடலுக்கான சிம்பிளான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். சரி, அடுத்த ஒரு கேரக்டர் பத்தி பார்க்க போலாம், இறைவனை பத்தி. இதுல 8
குறள் வரைக்கும் ஒவ்வொன்றை பார்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா 9வதுல வந்து ஒரு குறள் ஒண்ணு சொல்லுவாரு. 8 குணத்தை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாரு. அப்ப இது 8ம் நமக்கு தெரியும். அதுக்காக நினைவுபடுத்துறதுக்காக சொல்லிட்டே வரேன். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதுனால பயன் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. எப்போ இது வந்து பயன் இல்லாம போகும்? எதை கற்றது? இந்த உலக விஷயத்துல நம்ம எவ்வளவு எல்லாம் படிக்கிறோமோ, திருக்குறளா இருக்கட்டும், திருமந்திரமா இருக்கட்டும், இல்ல எந்த பாடமாட்டும் எதை வேணா படிக்கலாம். எதை படிச்சு திருக்குறளை படிச்சிருந்தாலும் சரி, கற்றதுனால பயன் என்ன? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்? இறைவனுடைய திருவடியை நீங்க தொழவில்லை என்றால், இறைவனை பற்றி சிந்திக்கவில்லை அல்லது இறைவனை பத்தி உங்களுக்கு சிந்தனையில உருவாகல. அவன் எப்பேற்பட்டவன்? அவன் வாளறிவன். அவன் தூய அறிவு உடையவன், பேரறிவு உடையவன். பேரறிவுடைய எல்லாம் அறிந்த விதையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீ அறியவில்லை என்றால், நீ கற்றதனால் என்ன பயன்? எதை படிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? திருக்குறளும் அப்படிதான் சொல்லுது, திருமந்திரம் அப்படிதான் சொல்லுது. கற்ற கல்வி எல்லாம் தன்னை உணரல அப்படின்னு சொன்னா, தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் வராது. எல்லா கல்வியும் கல்வியே கிடையாது. அப்ப எதை கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறோம்? கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறையை பார்க்கும்போது, நமக்குள்ள இருக்கிற யோகா எல்லாம் வெளியே போயிடுது. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. படிக்கிறதுக்கு அந்த கல்விக்கு வச்சிருக்காங்க பாருங்க ஃபீஸ். இது கல்வி வந்து உண்மையிலேயே வந்து இந்த கல்வி திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல கேம் விளையாடிட்டு இருக்கு. ஒரு சில நாட்டுல வந்து கல்வியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இலவசமா தான் கல்வி இருக்கும். அப்ப அந்த குழந்தை வந்து இலவசமாக தான் விரும்புற கல்வியை படிக்க முடியும். தனக்கு என்ன வருது அதை படிக்க முடியும். ஆனா இங்க ஒரு குழந்தைக்கு என்ன வருது அதை படிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அது ஃபீஸ் கட்டுறதுக்கான தகுதி இருக்கணும். அப்போ ஒரு குழந்தை என்ன நினைக்குது அதை உருவாக்க முடியாது. அப்ப கல்வி திட்டம் தப்பா தான் இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட கல்வி கூட இவங்க கல்வியே இல்லைங்கிறாங்க. அப்ப எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்? எல்லாமே அறிந்து வாழக்கூடிய தகுதியுடைய எல்லா அறிவையும் கொடுக்கக்கூடிய இறைவன் உள்ளார் இருக்கான். அதை பத்தி தெரிஞ்சு கொள்ளாம அவனை நீங்க வணங்காம இருக்கக்கூடிய இந்த நிலையில் இருக்கும்போது உங்கள் கற்ற கல்வி எல்லாம் என்ன பலன் அப்படின்னு கேட்கிறேன். அதனால என்ன பயன்? என்ன யூஸ் ஆக போகுது? அதனால தனக்குள்ளா இருக்கிற இறைவனை உணர முடியாத ஒரு கல்வியை கத்துக்கிறதுனால அந்த கல்வினால என்ன பெரிய பலன் வரப்போகுது? ஒரு பலனும் கிடையாது. அவர் அப்படி கேள்வி கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பயன் என்ன அப்படின்னு கேட்டா பயனே இல்லைன்னு அர்த்தம். பயன் இல்லைன்னு அவர் சிம்பிளா சொல்லியிருக்கலாம். நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாரு. என்ன பெருசா பண்ணியிருப்பாரு? ஏன்னா நாம நினைச்சுப்போம். அவர் சொல்லிட்டு போறாரு பயன் இருக்குன்னு நினைச்சுப்போம். ஆனா அப்படி நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட போட்டு விட்டாரு. வேணா யோசனை பண்ணிப்பாரு என்ன பலன் இருக்குன்ட்டு. ஒரு பலனும் இல்லை. இப்ப படிச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் இல்லையா சார்? எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க. ஐடி பார்க்ல லட்சத்துல சம்பளம் வருது சார் அப்படின்னு. எல்லாம் வரும். அதனுடைய பயன் என்ன இருக்கு? அதுக்கும் அதே கேள்விதான். தன்னை உணராமல் அவங்க என்ன சம்பாதிச்சாலும் இந்த சமுதாயத்துக்கு பலனே கிடையாது. மிக ஆழமான கேள்வி. இந்த கேள்வி உள்ளார போட்டு வச்சுக்கோங்க. இறைநிலையை உணராம அந்த கல்வி எந்த அளவுக்கு பயனை தரும்னுட்டு. என்ன விதமான பலனை கொடுக்கும்னா, இன்னும் பல பிறவிகளுக்கு பிறப்பு எடுத்து அனுபவிக்கக்கூடிய இன்னும் பல பிறவிகள் கிடைக்கும். அவ்வளவு வேற என்ன கிடைக்கும்? அதான் அதனுடைய பயன். அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? பிறப்பு இருக்கிறதுக்காக தான் மனித பிறவி. அப்ப இந்த மனித பிறவியில வந்தும் கூட நம்ம இன்னும் பல பிறவி எடுக்கிறதுக்கான ஆசை பாசங்களோட வாழும்போது, அப்ப அதுதான் இதனுடைய நோக்கமான கிடையாது அப்படிங்கிறத இந்த 2வது பொருள் சொல்லுது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறைவன் எப்பேற்பட்டவன்? அவன் எங்க இருக்கிறான்? 2 கேள்வி இதுல. அன்பு பொருந்திய ஒருவனுக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அகத்துல அன்பு இருக்குன்னு சொன்னா, அது ஒரு தாமரை மலர் போல கற்பனை பண்ணிக்கணும். நமக்கு கடவுள் எல்லாம் அப்படித்தானே பார்த்திருக்கோம். எல்லா கடவுளையும் தாமரை பூல தான் உட்கார வச்சிருக்கோம். ஏன்?
அதுவும் ஸ்பெசிஃபிக்கா எல்லா தேவிகளும் தாமரை பூல தான் உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப இந்த தாமரை பூ எங்க இருக்கு? யாருடைய மனதில் அன்பும் கருணையும் இருக்கிறதோ அவங்களுடைய உள்ளமே தாமரை. அந்த தாமரையில இறைவன் வந்து அமர்ந்திருப்பாரம்மா. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய திருவடிகளை வந்து யார் ஒருவர் நினைத்து வாழுகிறார்களோ அவர்கள் இந்த உலகில் நிலைத்து வாழ்ந்து நீடு வாழ்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. அப்ப வந்து நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படின்னு சொன்னா தனக்குள்ள இருக்கிற இறைவனை நாம போற்றி வணங்கணும். அந்த இறைவன் எப்படி நமக்குள்ள உட்கார்ந்திருப்பாரு? எங்க உட்கார்ந்திருப்பாரு? அவர் அழகான தாமரை மலர்ல உட்கார்ந்திருப்பாராம். அந்த மலர் எப்படி இருக்கும்? எதனால ஆனது? அன்பால ஆனது. அன்பும் கருணையால் நிறைந்தது. இப்ப உங்களுக்கு போயிட்டு நீங்க இத்தனைக்கும் சிலை வழிபாடுகளே இருந்தாலும் கூட, தனக்குள்ளார இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உணரனா கூட, உணர முடியலன்னா கூட, சிலை வழிபாடுகளையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு போய் தேவிங்கெல்லாம் பார்க்கிறோம். ஆதிசேஷன் பார்க்கிறோம். லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாம் பார்க்கிறோம். எல்லாமே பாருங்க தாமரை பூக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இதுவரைக்கும் நம்ம படிச்சதே இல்லையே எத்தன வயசுல திருக்குறள்லாம். என்னைக்கு பள்ளிக்கூடம் சேர்ந்தோமோ அன்னைக்கு இருந்து தானே சொல்லிக் குடுக்குறாங்க. அகல முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகே உலகுன்னு சொன்னபோது, அதாவது வார்த்தைகள முழுசாவே வரல. அகர முதலன்னு சொல்ல வராத காலத்திலேயே நமக்கு இது திருக்குறள தான் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அன்பு தாமரை மலராக உள்ளார மலர்ந்திருக்கு. அது மேல இறைவன் உட்கார்ந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படி உட்கார்ந்து அவரை நினைச்சு வாழும்போது நமக்கு இந்த நீண்ட ஆயுள் வந்து நமக்கு இறைவனோடு பொருந்தி இந்த வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்து நம்ம வாழலாம். எதுக்கு சார் நீண்ட ஆயுளோட வாழணும்? எடுத்திருக்கக்கூடிய கர்மாக்களை தீர்ப்பதற்காக நீண்ட ஆயுட்காலம் தேவைப்படுகிறது. அதற்காக தான் யோகிகள் வந்து இந்த கால நீளத்தை நீடிக்கிறது. கர்மாவை தீர்க்கிறதுக்காக. அப்பதான் நிறைவு வரும். எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சு எனக்கு எல்லாம் நிறைவு வந்துடுச்சு அப்படின்னு வரும்போதுதான் உங்களுக்கு அந்த கால நீளம் தேவைப்படுது. அப்பேற்பட்டதை வாழ்றதுக்கு அன்பும் கருணையும் உள்ளார நிரம்பி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அதுல அந்த அன்புல நிறைஞ்சு இருக்கக்கூடிய அன்பு இல்லைன்னா இறைவன் உள்ளார உட்கார மாட்டான், அவ்வளவுதான். இதை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 3வது திருக்குறள். அடுத்து வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. யாருக்கு துன்பம் இல்லை? எப்பேற்பட்ட துன்பம்? பிறப்பு இறப்பு என்னும் பிறவி துன்பம் இது இல்லாம போகும். அப்போ ஒரு மனிதனுடைய உடல் மனம் சார்ந்த விஷயங்கள்ல நோய் வரக்கூடிய துன்பங்கள் வரக்கூடியது எல்லாம் இல்லாமல் போக வேண்டும். யாராவது நோயை விரும்புறோமா? கிடையாது. துன்பங்கள் யாராவது விரும்புறோமா? கிடையாது. எல்லாருக்குமே இன்பம் தான் வேண்டும். ஆனா அப்படி கிடைக்குதா? கிடைக்கிறது இல்ல. ஏன் கிடைக்கல? துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டுமே ஆனால் துன்பம் எனக்கு வேண்டாம், எனக்கு துன்பமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் வேண்டாம் அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறானாம். அவனை நீங்க புடிச்சுக்கிட்டா உங்களுக்கு துன்பம் கிடையாது. நாம விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது ஒரு நிலை. சமத்துவம் யோக உச்சியத்தை என்று சொல்லப்படுவது ஒண்ணு. ஆனா அந்த நிலை அடையறதுக்கு முன்னாடி இன்னொரு சான்ஸ் இருக்கு. அப்படி ஒருத்தன் இருக்கிறான். அவனை போய் நீங்க பிடிச்சுக்கோங்க. ஈஸ்வர பிரணிதானாத்வா கிளேச கர்ம விபாகாசேர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரகன். கிளேசத்தாலும் கர்மத்தாலும் கர்ம பலனாலும் விபாகத்தினாலும் பாதிக்கப்படாத தீண்டப்படாதவன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு ஈஸ்வரன். அவனிடம் பிரணிதானம் பண்ணிக்கோ. அந்த ஈஸ்வரனிடம் பற்றி வைத்துக்கோ. அவனுக்கு வேண்டுதல் வேண்டாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவனுக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் கிடையாது. அப்ப துன்பப்படுகின்றவங்களை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்பேற்பட்டவனை இவங்க பற்றி கொள்ளவில்லை, அதனால் இவனுக்கு துன்பம் இருக்கிறது. அவ்வளவுதான். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டும். எவன் ஒருவன் இறைவனுடைய பொருள், இறைவனுடைய தன்மை என்ன, அவனுடைய புகழ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த இறைவன் மீது பற்று கொண்ட போது அவனுக்கு 2 விஷயங்கள் சேர்வதில்லை.
பாவ புண்ணியம் என்ற இருவினை சேருவதில்லை. அந்த இருவினையும் இல்லை என்றால் அவனுக்கு அறியாமை என்னும் இருளும் சேருவதில்லை. அப்ப இருள் சேரல அப்படின்னா என்ன ஆகும்? ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அறியாமை நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தகுதி. இந்த உலகம் எப்பேற்பட்டது? சொர்க்கம், நரகம் அப்படிலாம் சொல்றமே, தனித்தனி எல்லாம் கிடையாது, ஒரே இடத்துலதான் இருக்கு. சந்தோஷமா இருந்தா இது சொர்க்கம், துன்பப்பட்டா இது நரகம். அப்ப இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு சுகபோகங்கள் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதேதான் சுகம். சுகபோகம் ஒருத்தனுக்கு கிடைக்குது. அப்ப இறைவன் இந்த உலகத்திலேயே சுகத்தை கொடுக்கறான் அப்படின்னா இதுவே சொர்க்க லோகம், அவ்வளவு. அங்க துன்பம் கிடைக்குது அப்படின்னா இதுவே அசுர லோகம். அசூரிய நாமதே லோக அந்தேன தமசா வருது. தமசிக்கு இஸ் நத்திங் பட் இருள். ஆனா அந்த இருள் சேராது, தமசிக்கு சேராது. சாத்விகம், அந்த பிரகாசம் அதிகமாகும். எப்போ? இறைவனுடைய புகழை புரிந்து கொள்வதன் மூலம். இதை விட தத்துவங்களை யார் எளிமையா எழுத முடியும்? பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருந்தோம். 5 புலன்களை பத்தி படிச்சோம், 3 அந்த கரணங்களை பத்தி படிச்சோம் திருமந்திரத்துல. பொறிவாயில் 5 புலன்கள் மூலமாக அனுபவங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து ஏற்படக்கூடிய ஆசைகளை எவன் ஒருவன் அவிழ்த்து விடுகிறானோ, யார் ஒருவன் அந்த ஆசைகளை அழிக்கிறானோ அல்லது ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கோ, அவன் ஒழுக்க நெறி நின்று நீடு வாழ்வார். அவனுடைய வாழ்க்கை மிக தரமுள்ள வாய்ந்ததாக இது 5 புலன்களினுடைய தன்மைகளை உணர்ந்து 5 புலன்களை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவனுக்கு இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது நீக்கப்பட்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தகுதி இருக்கு. 5 புலன்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே திருமந்திரத்துல போன வகுப்புல பார்த்ததுல இருக்கு. இந்த உலகத்துல வாழ்க்கை எப்படி கிடைக்குது? எப்படி புலன்கள் உருவாகுது? பழைய கர்மத்தின் அடிப்படையில். இந்த புலன்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கவில்லை என்றால் அது முழுமை அடையாது. அப்ப அதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் சரியாக புரிஞ்சு அதை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அங்கேயும் பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். 5 புலன்களை சரியாக பயன்படுத்தி அதை புரிஞ்சு வாழ்றவனுக்கு நீண்ட வாழ்க்கை வாழலாம். தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒருவனுடைய மனக்கவலையை மாற்ற முடியாது. யாருக்கு? யாருடைய மனக்கவலையை மாற்ற முடியாது. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியாதான். இன்னைக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியாதவங்க எவ்வளவு பேர் சார் உலகத்துல இருப்பாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கீடு பண்ணணும். அப்படி கணக்கு எடுத்தா எப்படி இருக்கும்? கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்? ரிசல்ட் எப்படி இருக்கும்? நீக்க முடியாத மனக்கவலை உள்ளவர்கள் எவ்வளவு பேர் எடுத்து பார்த்தாதான் தெரியும். இல்லையா, எல்லாருக்கும் அப்பப்போ வருது, அப்பப்போ போய்கிட்டே இருக்குங்க. அப்படி போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். தனக்கு ஊமை இல்லாதவன் இறைவன் இறைவன் இப்பேற்பட்டவன் அப்படின்னு ஒப்புமை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்படி ஒப்பிட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதனால இறைவன் இப்பேற்பட்டவன் நம்மளால சொல்ல முடியாது. அப்பேர் ஈடு இல்லாதவன், ஒப்பு இல்லாதவன், அவன் ஊமை காட்ட முடியாதவன் ஒருவன். அவனுடைய திருவடிகளை பொருந்தி நம்ம அந்த இறைவனை நினைக்கிற போது இந்த மனக்கவலை இல்லாமல் போகும். தத பிரத்யக் சேதன அதிகமாக அபி அந்தராயா பாவச்ச. தடைகள் விளங்கும். எப்பேற்பட்ட தடைகள்? வியாதிஸ்தியான சம்சய பிரமாத ஆலசிய அபிரதி பிராந்தி தர்ஷனம். பிராந்தி தர்ஷனம், ஆலசியம், அபிரதி இதெல்லாம் மென்டல் டிசார்டர் தான். சந்தேகப்படுறது, மந்த புத்தி, டல்லா இருக்கிறது, மனம் நிலையாம நிக்கிறது, இது எல்லாமே அதுதான். இதெல்லாம் எப்ப போகும்? ஈஸ்வரனுடைய தன்மையை நிறைஞ்சி அவனுடைய பேர் பிரணவ ஜபக
தஜ்ஜபக ததர்த்த பாவனம், அர்த்த பாவனையோட ஓம் சாண்டிங் அவனை ஜபம் பண்ணும்போது இது எல்லாம் விளங்கி போகும், இல்லாமல் போகும். திருமந்திரத்துல அதை தான் பார்த்தோம். நன்னுதல், அவனுடைய நாமத்தை வந்து நாம எண்ணுவதனால, அதை மந்திர ஜபம் பண்றதுனால எல்லா துன்பங்களும் நீங்கி போகும். தனக்கு ஊமை இல்லாதவனுடைய திருவடிகளை பொருந்தி அவனை நினைச்சு அவனை பத்தி பண்ணிட்டு இருக்கும்போது மனக்கவலை என்பது இல்லாமல் போகும். அப்ப எல்லாருக்கும் இது முக்கியமானது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. அறம் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம பல வகுப்புல பேசியிருந்தாலும் கூட இன்னும் வரக்கூடிய வகுப்புகளை அறத்தை பத்தி நம்ம மீண்டும் பேசுவோம். ஆழி என்பது கடல். அறம் என்ற கடல் ஒண்ணு உண்டு. பிற ஆழின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடல்ல வந்து உடல் எடுத்து பிறந்து பிறந்து இறக்குற இன்னொரு கடல் இருக்கு. பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது. அது கடைசி திருக்குறள். இந்த 10வது குறள், அதாவது முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி. அதுல இருந்து வெளியே போறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அறம் என்ற கடல் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது எப்பேற்பட்டது? இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடிய ஒரு கடல். அது நீங்க நீந்தவே தேவையில்லை. இறைவனையே தூக்கிட்டு போயிடும். அப்பேற்பட்டவனுடைய தாள் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட இறைவனை வணங்கி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இறைவனை நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்படி ஷார்ட்கட்ல போயிடலாம். அவரை கூட்டு போயிடுவாரு. அப்படி இல்லை அப்படின்னா பெருங்கடல் நீந்தி அதுவும் அரிது, போக முடியாது. நீந்தல் அரிது, பண்ண முடியாது. கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இங்க வந்து கன்க்ளூட் பண்றாரு. இது வரைக்கும் 8 திருக்குறள்ல பார்த்தோம் பாருங்க. இது எல்லாம் இறைவனுடைய குணங்கள். இந்த 8 என் குணத்தான் இவனை நீங்க வணங்கவில்லை என்றால், இப்பேற்பட்ட பெருமைகளுடைய இறைநிலையை உங்களுக்கு இந்த 8 திருக்குறளும் உங்களுக்கு புரியவில்லை என்றால், கேட்காத காது, பார்க்காத கண்ணு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் உள்ளதோ அதே அளவுதான் இந்த உடல்ல நீங்க எடுத்து இந்த வாழ்ற வாழ்க்கையானது. எவ்வளவு அழகா கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார். இப்பேற்பட்ட பெருங்கடலில் நீந்துவதற்கு ஒரு வழி இருக்கு. இறைவனை வந்து நீங்க பிடிச்சுக்கோங்க. நம்ம சீக்கிரமா சேர்ந்துடலாம். இல்லைன்னா அதெல்லாம் போக முடியாது. அப்படியெல்லாம் வேற வழி இல்லை. ரிவர்சல் போனா போய்கிட்டே தான் இருக்கும். பிறப்பு இறப்புங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பிறவி கிடைச்சது மிகப்பெரிய அரிது. அதுலயும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வாரத்துல 2 நாள் 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த இறைவனை பற்றியும் ஆன்மீக சிந்தனையை பற்றியும் சிந்திக்கக்கூடிய நேரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் இது கிடையாது. உலக பணக்காரனுக்கு பில்கேட்ஸ் இது கிடையாது. இன்னைக்கெல்லாம் யார் யாரும் 1வது 2வது இடத்துல வராங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. அவங்க கிட்ட அவங்க போயிட்டு இருக்கிற கடல் வந்து பெருசு. நான் கப்பல் வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கப்பல்ல போனா மட்டும் பிறவி பெருங்கடல் நீந்து போயிருமா என்ன? கப்பல்ல போனாலும் போகாது, ராக்கெட்ல போனாலும் போகாது. இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி இறைவனுடைய சிந்தனையில வாழ்க்கையை முறைப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி கூறி இந்த 1 மணி நேரம் என்னோடு பயணித்த அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இப்படி இறைவனுடைய தன்மையை வந்து திருக்குறளும் திருமந்திரம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்குறளும் திருமந்திரம் போதிக்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த ஆதி சிவனை மனதில் நினைத்துக் கொண்டு அவன் எந்த விதமான கிளேச கர்மங்கள் இல்லாமல் இருவினையும் இல்லாமல் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை மனதில் நினைத்துக் கொண்டு நாம பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு 5 முறை ஜபம் பண்ணுவோம். கைகளை நமஸ்கார முதிரையில் வைத்துக் கொள்ளலாம். இயல்பான மூச்சு ஓட்டத்தை கவனிக்கலாம். இப்பொழுது நாம ஒரு மூச்சுக்காற்றை ஆழமாக இழுத்து அதை சிறிது நொடிகள் நிறுத்தி நிதானமாக வெளிவிடும். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை 5 முறை சொல்லுவோம். ஓம் நம சிவாய.
நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்பனை நந்தியை ஆரமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினாய் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாக்கட்டும், மங்களம் உண்டாக்கட்டும். வாழ்க வளமுடன். நேரம் ஆயிடுச்சு. நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா மங்கையர்க்கரசி அம்மாவை மறுபடியும் இந்த திருமந்திரங்கள்லாம் பாட சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஓகே சார். அம்மா இங்க இருந்து 473 இருந்து. திருச்சிற்றம்பலம். எட்டினுள்ளைந்தாகும் இந்திரியங்களும் கட்டிய மூன்று கரணமுமாய்விடும் ஒட்டிய பாச உணர்னும் காயப்பை கட்டிய வீழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. கண்ணுதல் நாமம் கலந்துடம்பாயிட பண்ணுதல் செய்து பசு பாசம் நீக்கிட எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை மண்முதலாகவே வகுத்து வைத்தானே. ஆண்மையில் ஆணாகும் பெண்மையில் பெண்ணாகும் ஊனீர் இரண்டொத்து பொருந்தில்லலியாகும் தான் மிகுமாயில் தரணி முழுதாளும் பாணவமிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும் பாய்கின்ற வாயு இளைக்கின் முடமாகும் பாய்கின்ற வாயு நடுப்படில் கூணாகும் பாய்கின்ற வாயு மாதர்க்கில்லை பார்க்கிலேன் பாய்கின்ற வாயு மாதர்க்கில்லை பார்க்கிலேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க்கலாம். திருக்குறள் போடுறீங்களா ஐயா? நன்றிங்கம்மா. வாழ்க முடிந்தா போடுறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரே. மறுமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான்
பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தளை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிற்றம்பலம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.